ரொம்ப நாள் ஆச்சுல கிட்ஸ் பெஸ்ட்டில் ஒரு காம்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் 678 678 ரூபாய்க்கு வேறு லெவல் காம்போ. ஒரு சூப்பர்பான கன், ஏர் ப்ரெஷர் கன், பேட்டரி வேண்டாம், வேறு எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் வேண்டாம். இதை பற்றியான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் வீடியோக்கு கடைசியில் நான் சொல்கிறேன். அது இல்லாமல் ஒரு ப்ரொஜெக்டர் டார்ச் லைட், அது கூடவே 3 ஸ்லைட்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீயாக இருக்கும். அடுத்ததாக எல்இடி வாட்ச் வித் மொஸ்கிட்டோ ரெப்பலண்ட். நெக்ஸ்ட் ஒன் எல்இடி டார்ச் வித் பென், 2-in-1 பென் ஒன்று. ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்காகவும் நம்ம வீட்டு குழந்தைகளை இன்ட்ரெஸ்டிங்காக கேமை ப்ளே பண்ண வைக்கிறதுக்கும் டியூப் டாய், ஸ்பைடர்மேன் டியூப் டாய் அப்படிங்கிறதும். கடைசியாக 8 ஸ்கெட்ச் 2 கேன்வா இருக்கக்கூடிய 2 மேஜிக்கல் 3D பெயிண்டிங் கிட். இந்த மேஜிக்கல் 3D பெயிண்டிங் கிட்டை பற்றியான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்குது. இதை வாங்குகிற எல்லாருக்குமே ஒரு ஸ்டோரி புக், நல்ல ஆத்தர் எழுதின ஒரு ஸ்டோரி புக் ஃப்ரீயாக இருக்கும். அது இல்லாமல் அடுத்த காம்போவுக்கான 5% கூப்பன் கோடும் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் விவரங்கள் வீடியோக்கு கடைசியில் இருக்குது, பார்த்துக்கோங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் 2 பேருமே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. 2 பேருமே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறதும். இந்தியாவுக்கு எதிராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்தியா கூட பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், சொல்லப்போனால் இந்தியா எங்களுக்கு நிறைய வரி விதிக்கிறாங்க, நாங்கள் இந்தியாவை மட்டும் இங்கே சொல்லலை, எல்லா நாடுகளையும் சேர்த்து தான் சொல்கிறோம். எந்தெந்த நாடுகள் எங்களுக்கு கூடுதலாக வரி விதிக்கிறாங்களோ அதே அளவுக்கான வரியை நாங்களும் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படிங்கிறத செய்ய போகிறோம். எனவே இது இந்தியாவுக்கு எதிரானது மட்டும் கிடையாது, எல்லா நாடுகளுக்குமானது தான். பட் இதில் இந்தியாவும் இருக்காங்க. நாங்கள் இந்த மாதிரியான வரி விதிப்பில் ஈடுபட்டால்தான் எங்களுடைய எக்கானமி அப்படிங்கிறது இனிமேல் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வேர்ல்ட்லேயே நம்பர் 1 எக்கானமியாக இருந்த எங்களுடைய நாடு, இல்லாட்டி உலகத்தில் பல நாடுகள் கோவிடுக்கு பிறகு அப்படியே மந்தமாக மாறிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆட்சியில் இருந்த ஜோ பைடன் அவர்களுடைய தேவையில்லாத ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறதும் அவங்களால எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருந்தார்கள் என்பதையும் நாங்கள் இப்போ அமைச்சிருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் கவனமாக கையாள்வதன் காரணமாக இந்த டேரிஃப் பிளான்லாம் போட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற தகவலை கொடுத்திருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அடுத்ததான் 26/11 அப்படிங்கிற அந்த டெரர் அட்டாக்கை பற்றி நம்ம யாருமே மறந்துருக்க மாட்டோம். அதனுடைய முக்கிய குற்றவாளி அமெரிக்காவில் இருந்தான். அவனை நாடு கடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்தியா அமெரிக்காவிடம் கோரிக்கையாக வச்சுருந்தாங்க. அந்த கோரிக்கை இப்போது அக்செப்ட் செஞ்சுருக்கோம், சீக்கிரமாக அவனை நாங்கள் இந்தியாவுக்கு நாடு கடத்த போகிறோம் என்கிற தகவலையும் கொடுத்திருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். இது மட்டும் கிடையாது, இன்னும் ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். இந்தியாவினுடைய ஜேர்னலிஸ்ட் கேட்ட கேள்விக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எனக்கு எதுவுமே புரியலப்பா அப்படின்னு சொன்னது ஒரு பெரும் சர்ச்சையாக ஓடியது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா இதே ஏபி ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறவர் தான் சில கேள்விகள் இதுக்கு முன்னாடியும் கேட்டிருந்தாரு. அந்த நேரத்தில் ட்ரம்ப் அவர்கள் சரியான பதில் கொடுக்கவில்லை என்கிற அந்த ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கிற இந்த நேரத்தில் தான் நீங்கள் இந்த 26/11 டெரர் அட்டாக்கினுடைய முக்கியமான குற்றவாளியை மட்டும் இந்தியாவுக்கு நாடு கடத்துறீங்க. இதே மாதிரி இந்தியாவுக்கு எதிராக பல தீவிரவாத அமைப்புகள், பிரிவினைவாதிகள் எல்லாருமே பல நாடுகளில் கோஷங்களை எழுப்பி வராங்க. காலிஸ்தான் தீவிரவாதிகள்லாம் இருக்காங்கல்ல, அப்போ அந்த மாதிரியான தீவிரவாதிகளையும் நீங்கள் நாடு கடத்துவீங்களா அப்படிங்கிற கேள்வி தான் அவர் கேட்டார். அதற்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சரியாக பதில் சொல்லவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சவுத் கொரியாவில் ஒரு ஹோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சைட்டில் திடீர்னு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக 9 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த உயிரிழப்பு அப்படிங்கிறத நாளுக்கு நாள் நம்ம பார்த்துட்டே இருக்கிறதுனால இதெல்லாம் சாதாரண செய்தியாக கடந்து விடக்கூடாது. நம்ம வீட்லேயும் இதே மாதிரி குழந்தைகள், ஒரு செய்தி நான் பார்க்குறேன். அந்த குழந்தை அப்பா ஸ்கூல் விட்டு வந்திருக்காங்க. அப்பா ஸ்கூலில் எல்லாமே ரெடி பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே அப்பா முன்னாடி போகிறாங்க, குழந்தைய கேட் அடைச்சிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேட் அந்த குழந்தை பூட்டுது, அந்த கேட் அந்த குழந்தை மேலே விழுந்துருச்சு. அப்படி விழுந்ததில் அந்த குழந்தை இறந்துருச்சு. ஸோ இந்த மாதிரியான இது ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்கிறத விட சரியாக அந்த கேட்டை மெயின்டெனன்ஸ் அவங்க பண்ணலையா, இல்லை என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது அப்படிங்கிறத அவங்க பார்த்துருக்கலாம். ஓகே, அவங்க பார்க்க தவறிட்டாங்க, அவங்களுடைய குழந்தை இப்போது இல்லை. ஆனால் அதே மாதிரி நம்ம வீட்லேயும் பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறது 1க்கு 2 முறை கொஞ்சமாக சரி பார்த்துக்கோங்க. இது ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்து நம்ம வீட்டில் கேட் இல்லாட்டி டோர் இதெல்லாம் சரியாக இருக்கா என்பதை 1க்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு நாசுக்கான செய்தி தான். இதையே நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, ஓகே அவங்க வீட்டில் நடந்துருச்சு, நம்ம வீட்டில் நடைபெறாமல் இருப்பதற்கு தான். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு +2 மாணவன் ஒருத்தர் பைக்கில் போகிறாரு. திடீர்னு ஒரு நபர் அப்படியே வர்ற மாதிரி இருக்குது. சின்ன ஒரு ஜங்ஷன் தான். நார்மலாக ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது எங்கே கூடுதலாக இருக்கும் அப்படின்னா ஹைவேஸில் தான் கூடுதலாக இருக்கும். அதில் தான் உயிரிழப்புகளும் அதிகமாக இருக்கும். இந்த குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய ரோடுகளில் ஆக்சிடெண்ட் நடந்தாலுமே உயிரிழப்பு அப்படிங்கிறதுலாம் இருக்காது. இது சாதாரண ஒரு மார்க்கெட் ரோடு, குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய ரொம்ப ஹெவி க்ரௌடடாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் ரோடு. அந்த மார்க்கெட் ரோடில் தம்பி ஹெல்மெட் இல்லாமல் வராரு. வந்தார், திடீர்னு அங்கே ஒரு மனுஷன் வராரு, அப்படியே நிலை தடுமாறி கீழே விழுறாரு. எதிர்த்தாப்பில் ஒரு குட்டி ஆட்டோ, அந்த ஆட்டோ முழுவதுமாக அந்த தண்ணீர் டேங்க் அப்படிங்கிறது இருக்குது. அது அவங்க தலையில் ஏறி இறங்கினதுனால அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியும்.
ஸோ நீங்கள் வீடை பார்த்து கொள்ளுங்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இல்லாட்டி மாணவர்கள் மாணவிகள் ஒரு 12 வகுப்புலாம் படிக்கிறீங்க, ஒரு 18 வயசுலாம் ஆயிடுச்சு, நான் வந்து பைக் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் கொஞ்சம் ஹெல்மெட்லாம் போட்டு இருந்துக்கோங்கப்பா அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நியூஸ் தான் நம்ம பார்ப்பது. இல்லைவைக்கு லட்சத்தில் ஒருத்தனுக்கு இப்படிலாம் நடக்கும், அதுக்காக எல்லாமே பயந்துட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டால், அந்த லட்சத்தில் ஒரு நபராக நம்ம வீட்டு குழந்தைகள் இருந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான செய்திகளை இங்கே வந்து சொல்கிறேன். DR காங்கோவில் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இன்றைக்கி இந்த மிலிட்ரி அட்டாக் அப்படிங்கிறது காரணமாக 80க்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அஃபிஷியல் தகவலை வெளியில் விட்டிருக்காங்க ஐநா சபை. DR காங்கோவில் மட்டும் கிடையாது, ஆப்பிரிக்காவில் பல நாடுகளிலும் இதே மாதிரியான சிக்கல் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவினுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட $400 மில்லியன் ஒரு ஒப்பந்தத்தை எலன் மஸ்க் அவர்களுடைய டெஸ்லா நிறுவனத்துடன் வைத்திருந்தார்கள். அது ஆர்மர்டு வெஹிக்கிள் அப்படிங்கிறது தான். அந்த ஆர்மர்டு வெஹிக்கிள் எலன் மஸ்க் அவர்களுடைய டெஸ்லா நிறுவனத்திடமிருந்து வாங்குவது தான் அவங்களுடைய ஒப்பந்தமாக இருந்தது. ஆனால் இந்த ஒப்பந்தம் இப்போது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த ஆர்மர்டு வெஹிக்கிளுக்கான ஏதாவது பிரச்சனைகளா, இல்லாட்டி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எலன் மஸ்க்கு இதை விட கூடுதலான ஏதாவது ப்ராஜெக்டை வச்சிருக்காரா அப்படிங்கிறது எல்லாமே அடுத்ததாக இருக்கக்கூடிய கேள்விகள். ஹமாஸ் நாளைக்கு ஹாஸ்டேஜஸ் ஸ்வாப்பிங் அப்படிங்கிறதுல அந்த 3 நபர்களுடைய பெயரை இன்று அறிவித்து விட்டார்கள். நேற்று இஸ்ரேல் அவங்க சொல்லியிருந்தாங்க, எப்பா சனிக்கிழமை ஹாஸ்டேஜஸ் ஸ்வாப் நடக்கவில்லை என்றால் யுத்தம் பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஹமாஸும் இல்லை ஹாஸ்டேஜஸ் ஸ்வாப் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ யாரெல்லாம் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் என்கிற தகவலை வெளியில் விட்டுருக்காங்க ஹமாஸ். பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பின் காரணமாக 10 நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதே பாகிஸ்தானில் இப்போது துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் அவர்கள் இருப்பதும், எர்டகன் அவர்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய ஒட்டுமொத்தமான கொடுங்கோலுக்கு எதிராக அரபுலக நாடுகள் இஸ்லாம் நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அங்கே நடக்கக்கூடிய கிரிக்கெட் மேட்ச் இப்போது பெரிய அளவில் ட்ரோல் மெட்டீரியலாக மாறிட்டு இருக்கு. இந்தியா அந்த மேட்சுக்கு போகலை. அங்கே அந்த மேட்ச் நடைபெறும் போதே விஐபி ஏரியாலலாம் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் ரொம்ப பெரிய அளவில் அடிச்சு நொறுக்கிலாம் உள்ளே ஏறி போகிறாங்க. இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா இனிமேல் பாகிஸ்தானுக்கு யாருமே கிரிக்கெட் விளையாட போக மாட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி வருகின்றன. சப்போஸ் ரஷ்யா அந்த பீஸ் நெகோசியேஷன் அப்படிங்கிறதுக்கு சரிவர ஒத்துழைக்கவில்லை என்றால் நிச்சயமாக எங்களுடைய படையை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறத அமெரிக்காவினுடைய துணை அதிபரான JD வான்ஸ் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். வான்ஸ் அவர்கள் இப்படி சொல்ல, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இல்லை புட்டின் அவர்கள் நல்ல பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் எனக்கு கொடுத்துருக்காரு, ரொம்ப நேரம் நாங்கள் பேசினோம், சீக்கிரமாகவே பீஸ் அப்படிங்கிறது உருவாகிவிடும், ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் பீஸுக்காக தான் அவங்க இவ்வளோ நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க என்கிற தகவலை வெளியிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்போது இந்த ரஷ்யா அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை கத்தார் அப்படி இல்லைனா சவுதி அரேபியா, இந்த 2 நாடுகளில் தான் நடைபெறும். மேக்சிமமாக சவுதி அரேபியாவில் வச்சு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உக்ரைன், ஐரோப்பிய ஒன்றியம் இந்த நாடுகளை சார்ந்தவர்கள் இருக்க மாட்டார்கள் அப்படின்னும், முதல் ஃபேஸ் 1ல் இருக்க மாட்டாங்க, அடுத்த ஃபேஸில் வேணால் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நினைத்தார்கள் என்றால் மீதம் இருக்கும் நபர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. செர்னோபில்ல இன்னைக்கு ரஷ்யாவினுடைய ஒரு ட்ரோன் அட்டாக் நடத்தியதாகவும், அதன் காரணமாக செர்னோபில்ல மிகப்பெரிய ரேடியேஷன் லீக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது இன்னும் கன்ஃபார்ம் செய்யப்படவில்லை. ரேடியேஷன் லீக் கன்ஃபார்ம் பண்ணலை, பட் ரஷ்யாவினுடைய ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எலன் மஸ்க் அவர்களுடன் மோடி அவர்களுடைய சந்திப்பு ரொம்பவே பாசிட்டிவானது அப்படின்னு சொல்லி 2 பேரும், ஒன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தெரிவித்திருக்கிறார், இந்த பக்கமாக இருக்கக்கூடிய எலன் மஸ்க் அவர்களும் அந்த ஒரு மீட்டிங் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. சீக்கிரமாக அப்படின்னா ஸ்டார்லிங்லாம் இந்தியாவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தென்படுகிறது. ஏன்னா ஸ்டார்லிங் எல்லா அண்டை நாடுகளிலும் வந்தபோது இந்தியாவில் மட்டும் இதுவரையிலும் வராமல் இருந்தது. அதற்கான அனுமதியை இந்திய அரசாங்கம் கொடுக்கவில்லை. இப்போ எலன் மஸ்க் அவர்கள் மோடி அவர்களுடைய சந்திப்பின் அடிப்படையில் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. முதல் முறையாக பல வருடங்களுக்கு பிறகு BSNL அவங்களுடைய லாப ரிப்போர்ட் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணியிருக்காங்க. 200 கோடிக்கு மேலே லாபம் வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படிங்கிற மெத்தடை இப்போ அமெரிக்கா கையாள போகிறது. எங்களுக்கு எவ்வளவு வரி விதிக்கிறீங்களோ அதே அளவு திருப்பி நாங்களும் வரி விதிப்போம் அப்படிங்கிறதா. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட $1 ட்ரில்லியன் அமெரிக்காவுக்கு கூடுதலாக வரியின் காரணமாக கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஐடியா தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஐடியா. பட் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய நாடுகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதை குறைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி அமெரிக்காவும் அந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது அப்படிங்கிறது குறைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இதற்கு பதிலாக அடுத்த கிளைண்ட்டை நிறைய நாடுகள் தேடி போவார்கள். ஸோ இங்கே ஒரு ட்ரேட் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ட்ரேட் இம்பேலன்ஸை எந்தெந்த நாடுகள் எப்படி நிவர்த்தி செய்ய போகிறார்கள் என்பது அடுத்து இருக்கக்கூடிய சிக்கல்.
இந்தியாவுக்கும் இது ஒரு சிக்கல் தான். பட் இந்தியா இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படிங்கிறத எப்படி சமாளிக்க போகிறாங்க, இல்லை அடுத்ததான் நெகோஷியேட் ஏதாவது பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். பிலிப்பைன்ஸில் அமெரிக்காவினுடைய மிசைல் அப்படிங்கிறத டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. இதற்கு சீனா கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். பிலிப்பைன்ஸினுடைய இந்த நடவடிக்கை அந்நிய நாட்டில் நேரடி தொடர்பை இங்கே ஏற்படுத்துகிறது. எனவே இது சரியில்லை, இதற்கு எதிராக நாங்கள் எங்களுடைய படையை நகர்த்துவோம் அப்படின்னு சொல்லி பிலிப்பைன்ஸுக்கு எதிராக சீனா அவங்களுடைய எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். இன்டர்நேஷனல் சட்டங்களுடைய கிரேவியார்டா காசா மாறிவிடக்கூடாது அப்படின்னு சொல்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அது எப்படி விக்கி? இன்டர்நேஷ்னல் சட்டங்களுடைய கிரேவியார்டு. பொதுவாக இன்டர்நேஷ்னல் சட்டங்கள்னால் என்ன? ஐசிசி, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட், அவங்க சொல்கிறதுபடி அந்த நாடுகள் கேட்க வேண்டும். ஆனால் இஸ்ரேல், ஹமாஸ், காசா இந்த பகுதியில் அதெல்லாம் நடக்குதான்னு கேட்டால் அதெல்லாம் நடக்கலை. அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு எதிராக ஒரு மக்கள் டிஸ்பிளேஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு எதிராக அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அட்டாக் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படி பல இன்டர்நேஷ்னல் சட்டங்கள் அப்படிங்கிறது மண்ணில் புதைக்கப்படுகின்றன. அதனால தான் காசா இன்டர்நேஷ்னல் சட்டங்களுடைய கிரேவியார்டு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. வடகொரியாவினுடைய ரைட்ஸ் குரூப், அதாவது ரைட்ஸ் குரூப்னா என்ன? மனிதர்கள், அவங்களுக்கு எதிராக அநீதிகள் இழைக்கப்படும் போது அதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய மனிதர்கள். அப்போ இவங்களுக்கு ஃபண்டு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து தான் கூடுதலாக ஃபண்டு வந்திருக்கு. இப்போ அமெரிக்கா அந்த ஃபண்டெல்லாம் நிப்பாட்டினதுனால வடகொரியாவினுடைய ரைட்ஸ் குரூப் எல்லாருமே ரொம்ப ஃபியராக இருக்காங்க, பயத்துடன் இருக்கிறார்கள். அவங்களுடைய அடுத்த கட்ட ப்ரொசீஜர் எல்லாமே நடைபெறுமா இல்லையா அப்படிங்கிற பெரும் கேள்வியுடன் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஃபுகுஷிமாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வாட்டர் டேங்க் எல்லாத்தையுமே டிஸ்மேண்டில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவலும், ஃபுகுஷிமாவில் இருந்த வேஸ்ட் வாட்டர் எல்லாமே கடலில் கொட்டப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நம்ம ஊர்லலாம் ஒரு பெட்டி கடையை அடித்து நொறுக்குவாங்க, பரோட்டா இல்லைனா ஹோட்டல் அடித்து நொறுக்குவாங்க, இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஜப்பானில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரில் ஒரு பெண் ஒரு ப்ரெட்டை, ஒரு பன், அந்த பண்ணை வாங்கியிருக்காங்க, கையில் எடுத்திருக்காங்க, அப்படியே ஸ்கியூஸ் பண்ணியிருக்காங்க, அப்படியே கசக்கி பிழிச்சு போட்டிருக்காங்க. இதனால் அந்த பெண்ணை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜப்பானில் அப்படி ஒரு சட்டம் இருக்கான். வாங்கின பொருள், காசு கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா அந்த பொருள் என்ன வேணாலும் செய்யலாம், அதுக்கு முன்னாடி அந்த பொருள் எதுவும் செய்யக்கூடாது, அப்படி செஞ்சால் அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இதன் வழியாக நமக்கு தெரிகிறது. உக்ரைனுடைய பீஸ் பிளான் தான் எங்களுடைய முதல் கட்ட நடவடிக்கையாக இருக்கும் அப்படிங்கிறத டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஆதரவாளர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் உக்ரைனுடைய பீஸ் பிளானுக்கு உக்ரைனுக்கே அழைப்பு இல்லை என்பது தான் இங்கே பெரும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. ஒயிட் சூப்பர்மெசி அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ அமெரிக்காவில் கூடுதலாக இருக்குது. இந்த ஒயிட் சூப்பர்மெசி அப்படின்னு சொல்கிறது என்ன? வெள்ளை மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள். ஏன்னா எலன் மஸ்க் அவர்கள், டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இரண்டு பேருமே வெள்ளை மனிதர்கள். அப்போ இந்த ஒயிட் சூப்பர்மெசி அப்படிங்கிறது அமெரிக்காவில் இனிமே வர 4 வருஷத்துக்கு ரொம்ப கூடுதலாக இருக்க போகுது அப்படிங்கிறதும், அப்போ பிளாக்ஸ் லைஃப் மேட்டர் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெருசாக மறுபடியும் மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உருவாகி இருக்கிறது. பார்க்கலாம் என்னென்ன நடக்கிறது என்று. எது நடந்தாலும் சரி அதை ஷார்ட்டாக கிறிஸ்பாக நீங்கள் தமிழ் விதையில் பார்த்து கொள்ளலாம். அப்போ இந்த காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இந்த குவாண்டம் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற இந்த ஏர்கன் தான். ஒரு ஏர்கன், ஒரு சாதாரணமாக ஏர் ப்ரெஷரை வச்சு 8 புல்லட் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஸ்பாஞ்ச் புல்லட் தான். இது இவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமா? இதுக்கு சவுண்ட் இப்படி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு. இந்த ஒரு கன் போதுங்க, வேறு லெவல் நம்ம பிள்ளைகள் விளையாட வைக்கலாம். நிறைய சயின்ஸ் இதில் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இந்த குவாண்டம் ஸ்ட்ரைக் கன் அப்படிங்கிறதும், அடுத்ததான் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் பண்ணுறதுக்கும் டியூப் டாய் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதுக்கான ஒர்க்கிங்கே வித்தியாசமாக இருக்கும். எங்கே வேணாலும் இதை நிற்க வைக்கலாம், மறுபடியும் நம்ம அதை ரீஷேப் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு ஸ்பைடர்மேன் டியூப் டாய். அடுத்ததாக பிளான்டினுடைய எசென்ஷியல் ஆயில் அடங்கிய ஒரு மஸ்கிட்டோ ரிப்பலண்ட் வாட்ச் அப்படிங்கிறது தான். நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு ஸ்டைலிஷான ஒரு குட்டி வாட்ச். சின்ன பிள்ளைலாம் நம்ம பயன்படுத்தி இருப்போமே, எல்இடி டார்ச் லைட் இருக்கக்கூடிய ஒரு பேனா. இந்த 3D மேஜிக்கல் பெயிண்ட் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் கேன்வா கொடுத்துருப்பாங்க. இந்த கேன்வாவில் 4 ஸ்கெட்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கெட்சை வச்சு நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு ஃபில்லரும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபில்லரில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து ட்ராப் பை ட்ராப் அந்த ஸ்பாஞ்ச் மேலே வச்சிங்கன்னா அந்த ஸ்பாஞ்ச் அப்படியே மேலே எழும்பி வரும். அதாவது நம்ம வரைஞ்ச அந்த டிராயிங் அப்படியே உருவமாக மாறி நிற்கும். இதை இன்னும் கொஞ்சம் தண்ணியில் நிரப்பிட்டிங்கன்னா அந்த ஸ்பாஞ்ச் ரொம்பவே பெருசாகிடும். இந்த ஸ்பாஞ்ச் அப்படிங்கிறது ஒரு மல்டிபர்பஸ் ஸ்பாஞ்ச் தான். உங்களுடைய டைனிங் டேபிளை க்ளீன் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி உங்களுடைய கிச்சன் வேலைக்கோ இதுக்கும் பயன்படுத்திக்கலாம். இல்லை எகைன் இதை ட்ரை பண்ணி மீண்டும் இதை கேன்வாவாக பயன்படுத்திக்கலாம். உங்கள் வீட்டு குழந்தைகளை மறுபடியும் ட்ரா பண்ண வைக்கலாம். கடைசியாக ஒரு ப்ரீலவுட் புக், நல்ல ஆத்தருனுடைய செமையான ஸ்டோரி புக் எல்லாருக்குமே ஃப்ரீ கிடைக்கும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. 5% டிஸ்கவுண்ட்னுடைய கூப்பன் கோடும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வேணும்னா கிட்ஸ் பெஸ்டிக்கான லிங்க் கீழே இருக்குது. வெறும் 678 ரூபாய்க்கு லிமிடெட் ஸ்டாக் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க.